கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலே வந்தவர்கள் அறிவீர்கள், நாம் யாக்கோபு புத்தகத்தை நிருபத்தை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய முன்னுரை பிரசங்கத்தையே நாம் கடந்த வாரத்திலே கேட்டோம், கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம். இதனாலும் அந்த முன்னுரை பிரசங்கத்தையே தொடர இருக்கிறேன். ஏனென்றால் வேதத்தின் புத்தகத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக அது எந்த சூழலில் யாருக்கு எந்த காரணத்தோடு எழுதப்பட்டது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியாவிட்டால் நமக்கு அந்த வேத புத்தகம் விளங்காது. அது பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி. ஆக யாக்கோபு என்கிற சீஷன், கடந்த நாட்களில் நாம் படித்தோம், யாக்கோபு சீஷன் மாத்திரமல்ல, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் பிறந்த சகோதரன். அப்படிப்பட்ட யாக்கோபு தன் சகோதரனை பற்றி இந்த புத்தகத்தை எழுதவில்லை, தன் ஆண்டவரை பற்றி எழுதுகிறான். அதுதான் மிகப்பெரிய ஒரு அழகு, இல்லை பியூட்டிங்க. ஏன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். அதாவது தீர்க்கதரிசிக்கு எங்கே மதிப்பு இல்லையா? ஆமாம், அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இல்லை, போதகர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, இல்லை ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தான் குடும்பம் நிறைய நேரத்தில் அங்கீகாரம் கொடுக்காது. ஆனால் இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த சகோதரன் தன் சகோதரனாகிய கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறான். என்ன பெரிய பியூட்டி இல்லை? அவர் சொன்ன வசனம் இல்லை, தீர்க்கதரிசிக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்ன வசனம், அவருடைய சொந்த சகோதரன் அந்த 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 மதிப்பை அவர் கொண்டு பண்ணுகிறான். அதனால தான் பவுல் சொல்கிறார்ல, நீங்கள் மற்றவர்களை என்ன பண்ணுங்கள், உங்களை காட்டிலும் அதிக கனமுள்ளவர்களாக எண்ணுங்கள். இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மற்றவர்களை நம்மளை காட்டிலும் அதிக கனமுள்ளவர்களாக எண்ண வேண்டும், நம்ம மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். இந்த யாக்கோபு நிருபம் என்பது நான் கடந்த வாரத்தில் பேசும்பொழுது அந்த நிருபத்திற்கு ஒரு கருப்பொருளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பேன். ஒருவேளை தெரியல எத்தனை பேருக்கு அந்த கருப்பொருள் ஞாபகம் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்வின் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்கள் ஞாபகம் இருக்குங்களா? கிறிஸ்தவ வாழ்வின் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்கள். நம்ம சரீர வாழ்வை வாழுகிறோம், சரிங்களா? பிரசவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நான் அப்பயே பிரித்து சொல்லிட்டேன். அதை வேகமாக சொல்லும் போது நிறைய பேருக்கு விளங்காது. பிரசவம் 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 என்றோம். பிரசவம் என்றால் பிறக்கிற சவம் என்று அர்த்தம். நாம் ஏன் பிறக்கிறோம்? நாம் சாவதற்காக பிறக்கிறோம். இப்போ எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லாரும் எதற்காக பிறந்திருக்கிறீங்க? பிறக்கிறது சாவதற்காக. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அழகாக பேர் வச்சாங்க. என்ன நடக்குது? ஒரு சவம் பிறக்குது, அதனால பிரசவம்னு பேர் வச்சாங்க. ஆகவே நாம் சாவதற்காக பிறந்திருக்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ, தான் உண்மை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. உண்மையை நான் பேசுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடும்போது நீங்கள் சாவுக்கு ஒரு வருடம் கிட்டி சேருகிறீர்கள். இன்னும் ஆரம்பத்திலே இந்த மனுஷன் அபசகுணமாக பேசுகிறாருன்ற மாதிரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த சரீர வாழ்வு ஒரு நாள் முடியும். ஆனால் முடியாத ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வு ஆத்தும வாழ்வு. அதனால தான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார். நம்ம அந்த பாட்டு கூட அருமையான பெர்க்மான் செய்யா பாடுங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சரீர வாழ்வுக்காக தான் பல விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஈவன் திருச்சபையில் வந்து கூட என் சரீர வாழ்வு ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் பேதுரு சொன்னது சரீர வாழ்வு அல்ல. ஆனால் பரலோகத்தில் நாம் சரீரத்தோடு கூட வாழப்போகிறோம். ஆனால் நாம் ஆத்துமாவிலே யுக யுகமாய் வாழப்போகிறோம். அதனால தான் ஆண்டவரே சொன்னார், உங்கள் சரீரங்களை கொல்லுகிறவர்களுக்காக நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே நீங்கள் பயந்து நடுங்குங்கள்னர்.
நல்லா புரியுதுங்களா? அப்போ இந்த சரீர வாழ்வு ஒரு முன்னோட்டங்க. இந்த சரீர வாழ்வது என்பது ஒரு முன்னோட்டம். எதுக்கு முன்னோட்டம்? நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் மெயின் ஈவெண்ட்டுன்னு ஒன்று வரும். அந்த மெயின் ஈவெண்ட் வருவதற்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க? சோதனை ஓட்டம்னு ஒன்று வைப்பாங்கள்ல, சரிங்களா? செலெக்ஷன் ரன்னிங் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. யாரெல்லாம் அந்த செலெக்ஷனுக்கு தகுதியாகிறாங்களோ அவங்க தான் ஃபைனல் ஓட்டத்துக்கு ஓடுவாங்க. உங்களுக்கு தெரியல, ஸ்ப்ளிண்ட் ஆனாலும் சரி, ரிலேவ் ஆனாலும் சரி. அப்போது இந்த 100 வருஷம், நம்ம 100 வருஷம் வாழ போகிறதுல வேதம் சொல்லுது. நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? அப்படிலாம் இருக்குதா நம்பிக்கை? பரவாயில்ல, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க 80 வருஷம் தாண்டி இல்லை, அதனால் தெரியல. ஆனால் நம்ம வாழ்க்கை 100 வருஷத்துக்குள்ளே தான். இந்த 100 வருஷம் என்பது ஒரு சோதனை ஓட்டம். எதுக்காக இந்த சோதனை ஓட்டம் சொன்னல? ரிஹர்சல். எதுக்காக ரிஹர்சல்? மெயின் ஈவெண்ட்டுக்காக. எது மெயின் ஈவெண்ட்டு? எல்லாம் சொல்லுங்கள், எது மெயின் ஈவெண்ட்டு? எது ஃபைனலு? இல்லை வரலையே, பல பேர் வாயில் வரல. யாரும் அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை பழகுது இல்லை. நாங்கள் 110 வருஷம் வரைக்கும் கூட நாங்கள் இங்கே இருப்போம்னு நினச்சிக்கிறீங்களா? இல்லை, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுடைய நோக்கமே பரலோகம் போகணும். பூமிக்குரிய கூடாரம் இது என்ன ஆகிடும்? ஒரு நாள் அழியும். யார் விருப்பப்பட்டாலும் சரி, படலையானாலும் சரி, இந்த கூடாரம் ஒரு நாள் அழியும். அதனால தான் நம்ம பாட்டு பாடுறோம், கூடார வாசிகள் ஆகும் நமக்கு இங்கு. ஆமாம், அதனால் இப்படி பாடுறதோடு முடிச்சதில்லை. இல்லைங்க, பாடலாமா அந்த பாட்டு? நல்லா இருக்குல்ல. ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடினா, கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும். பாட வரவே இல்லை, நமக்கு வராதில்ல. அந்த பாட்டு தெரியாதுல்ல. கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்வேன் என நம்முடைய வாழ்க்கை கூடாரம். இந்த கூடாரம் உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாம் கூடாரவாசியாக இருந்தான், யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான், ஈசாக்கு கூடாரவாசியாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தில் வாசம் செய்தாங்க. என்ன அர்த்தம்? இந்த பூமி அவங்களுக்கு நிரந்தரம் இல்லை. கட்டுப்பாடியே கட்டுப்பாவும் கூடாரத்தை போப்பா கானானுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க, ஆண்டவரே நல்லா இருக்குது ஆண்டவர், இங்கே ஒரு கண்மலை இருக்குது, அப்புறம் இங்கே என்ன இருக்குது? இங்கே மண்ணா கொட்டிக்கின்னு கிடக்குது, இங்கே காடை விழுந்துக்கின்னு கிடக்குது. அதனால் எங்களுக்கு காணான் வானா ஆண்டவரே, இந்த வனாந்திரமே போதும்ட்டு உங்களாலும் என்னாலும் சொல்ல முடியாது. கானான் ஆகிய பரலோகத்துக்கு ஒரு நாள் நீங்களும் நானும் கட்டாயம் போய் ஆக வேண்டும். அதற்காகவே கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? பாவத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் நம்மை மீட்டு இருக்கிறார். அப்போது அந்த நிரந்தரமான வாழ்வுக்கு அவசியம் என்னன்னாங்க, சரீர வளர்ச்சி அல்ல. எது அவசியம்? ஆவிக்குரிய வளர்ச்சி அவசியம். உங்கள் ஆத்துமா வாழ்ந்தால் தான் அங்கே போக முடியும். உங்கள் சரீரம் வாழ்ந்தா நீங்கள் எங்கேயும் இருக்கலாம். உங்கள் சரீரத்தை நீங்கள் வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகம் போதுமானது. ஆனால் உங்கள் ஆத்துமாவை வாழ வைப்பீர்களானால் நீங்கள் பரலோகத்து. அந்த ஆத்தும வாழ்க்கைக்காக தான், அந்த ஆத்தும முதிர்ச்சிக்காக தான் யாக்கோபு தன் நிருபத்தை என்ன பண்ணுறான்? எழுதுகிறான். நம்ம கடந்த வாரத்தில் படித்தோம், யாக்கோபு என்பவன் யார்? யாக்கோபு யாருன்னு படித்தோம். யாக்கோபு இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்ட யாக்கோபு? சில சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்று படித்தோம். அவன் ஆதி திருச்சபையில் எப்படி இருந்தான்? நம்ம மூப்பர் தான் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லை, எப்படி இருந்தான்? அவன் தூணாயிருந்தான். பட்சமா? ஆமாம், அவதான் சில தலைகள் ஆடுது. அப்புறம் அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். கரெக்டுங்களா? அப்போ அப்படி நீங்கள் நல்லா யோசிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாக இருந்து இப்படி கூட பெருமை பாராட்டியிருக்கலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய தம்பி, நான் ஏன் இதை பண்ணணும் இல்லை, நான் ஏன் இதை செய்யணும்? அப்படி இல்லை. அவன் ஆண்டவருக்கு அடிமை என்று. சீஷன் என்றால் என்ன? அடிமை. நம்ம போன வாரம் படித்தோம்ல, ஊழியக்காரன் அப்படின்னு தானே எழுதுறான். நீங்கள் படிங்க, திருப்பி படிங்க. யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய
ஊழியக்காரன் என்றால் என்ன? வேலைக்காரன். அப்போ இந்த வேலைக்காரன் கடவுளுக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கடவுளுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று நாம் படித்தோம். சரிங்க, இந்த யாக்கோபு புத்தகத்தை ஏன் அவன் யாருக்கு எழுதினான் என்பதை நாம் இன்று படிப்போம். யாருக்கு எழுதினான், ஏன் எழுதினான், அதன் மூலமாய் நாம் படிக்கிற சத்தியம் என்ன? இந்த யாக்கோபு புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? நீங்கள் அதே அந்த 1ஆம் வசனத்திலிருந்து மறுபடியுமாய், யாக்கோபு புத்தகம் எழுதப்பட்டது சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும். யாருங்க இந்த சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள்? யூதர்கள். யாருங்க? யூதர்கள். நம்ம எப்பவுமே வேதத்தை முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டதா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. இப்போ யாக்கோபு புத்தகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அது நமக்கு அதாவது இம்மிடியேட் ரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன், இல்லை பாஸ்டர் ஐயாவுக்கு எழுதுகிறேன், இல்லை அப்புறம் என்ன பண்ணுறேன், ஐயா உங்களுக்கு எழுதுகிறேன், இந்த காரியத்தை திருச்சபையாருக்கு தெரியப்படுத்துங்கன்றேன். ஆனால் இந்த லெட்டர் யாருக்கு ஃபஸ்ட்டு எழுதப்பட்டது? ஐயாவுக்கு. சரிங்களா? அப்போ அது அவர் மூலமாய் உங்களுக்கு அது அருளப்படுது. அது மாதிரி யாக்கோபின் புத்தகத்தை முதலாவது பெற்றவர்கள் யூதர்கள். எப்படிப்பட்ட யூதர்கள்? நீங்கள் மேலும் படிக்கலாம். யாக்கோபு 1:1 சிதறியிருக்க யூதர்கள் 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. போதுங்க. இந்த சிதறி இருக்கிற யூதர்கள் என்ன நிலைமையில் இருந்தார்கள்? பலவிதமான சோதனைகளில் இருந்தார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 6-7 நீங்கள் படித்தீங்கன்னா இந்த சிதறி இருக்கிற யூதர்களை குறித்து, அவர்களுடைய தேசங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். படிங்க யாராவது. தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே நான் இப்போது நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். இந்த 12 கோத்திரத்தார் ஆதி அப்போஸ்தல காலத்திலும் அதற்கு முன்பதாக அசீரிய மற்றும் பாபிலோனிய படையெடுப்பின் நாட்களிலும் இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இல்லைங்க, சொந்த நாட்டிலிருந்து என்ன பண்ணப்பட்டார்கள்? துரத்தி விடப்பட்டார்கள் பல நாடுகளுக்கு. ஏன்னா அவர்கள் அடிமையாகும் போது, சகோதரர் சொன்ன மாதிரி, அவர்கள் அடிமையாகும் பொழுது அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமக்க முடியாமல் இல்லை அவர்களாகவே சிதறுண்டார்கள். அவர்களை ஆண்டவர்களும் அவர்களை என்ன பண்ணார்கள்? பல நாடுகளுக்கு அவர்களை சிதறடி. கடைசியாக நீரோ மன்னனுடைய காலத்தில், நீங்கள் நீரோ மன்னனை குறித்து வரலாற்றில் படித்திருப்பீர்கள். அதாவது எருசலேம் நகரம் அவன் என்ன பண்ணான்? அவன் அதை கொளுத்திட்டு என்ன பண்ணானா? அவன் பிடில் வாசிட்டு இருந்தானா. நீங்கள் வரலாற்றில் அதெல்லாம் படிக்கணும். கிறிஸ்தவ வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியம். சபை வரலாறு தெரியலனா நம்ம இன்னைக்கு அதாவது சபையாருடைய, ஆதி திருச்சபையாருடைய தலைவர்களுடைய, மிஷினரிமார்களுடைய அர்ப்பணிப்பை மறந்து நம்ம வாழ முடியும். அவங்களாங்க நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், தங்கள் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார்கள். நம்ம எபிரேயரில் வாசிக்கிறல, தங்கள் பிள்ளைகளை ஜீவன்களுக்கு, மிருக ஜீவன்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலும் 11ஆம் அதிகாரத்திலும் அந்த வசனங்களை ஆக இந்த வரலாறு ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நமக்காக எப்பேற்பட்ட பாடுகள், எப்பேற்பட்ட துன்பங்களை நம்முடைய கிறிஸ்தவ மூதாதையர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்காமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சபைக்கு வந்தால் என்ன, வரலையானா என்ன, பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணால் என்ன, அட்டன் பண்ணலையானா என்ன. இந்த வேதம் உங்களுடைய என்னுடைய கைக்கு வருவதற்கு பல பேர் கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கிலாந்தின் வீதிகளில் விளக்குக்கு பதிலாக, அதாவது விளக்கு மரத்தில் வைத்து பல மிஷினரிமார்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி வேதத்தை சுமக்கிறது கூட நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. காரணம் என்ன? நமக்கு வரலாறு தெரியல. சரிங்களா? அப்போ யாக்கோபு யாருக்கு எழுதுகிறான்? இந்த சிதறி இருக்கிற யூத ஜனங்களுக்கு. இந்த சிதறி இருக்கிற யூத ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், அதாவது உபத்திரவத்தை அனுபவித்தார்கள் என்று சொல்லுது. இன்னைக்கு உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்வு என்னங்க? அதை எதிர்பார்க்கிற கிறிஸ்தவர்கள் மிக அதிகம். எனக்கு உபத்திரம் இருக்கக்கூடாதுங்க, எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுங்க, உபத்திரவமே இல்லை அப்படின்றாங்க.
ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குதுங்க எனக்கு. நீங்கள் வேதத்தை இன்னும் அறியலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இயேசு சாமியை நிறைய இடத்துல சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு அப்பா வசனம் தெரியுது, ஆனால் வேணான்றமே எப்படி? இந்த யூத மக்களுக்கு உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது அவர்களை வேதத்தின் வழியாக, சத்தியத்தின் வழியாகவே அவர்களை என்ன பண்ண முடியும்? உற்சாகப்படுத்த முடியும். ஏன்னாங்க நீங்கள் சத்தியத்தை அறியலன்னு வச்சிங்களேன், கடவுளுடைய வசனம் உங்களை தேட்டலைன்னா வேறு ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா? கடவுளுடைய வசனம் உங்களை ஆறுதல் படுத்தவில்லை என்றால் வேறு ஒன்றும் உங்களை, வீடோ நிலமோ சொத்தோ மனிதர்களோ உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. நீங்கள் அப்படி எதிர்பார்ப்பீங்களான்னா கொஞ்சம் உங்கள் எதிர்பார்ப்பை மாற்றிங்க. ஏன்னா வேதம் நம்ம சொல்கிறோம்ல, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன்றார் ஆண்டவர். ஏன் இந்த உலகம் சொல்லும், பா நீ அழாதம்மா, இப்போது இறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? போயிட்டு அழாதங்க, அழாதப்பா, நாங்கள் இருக்கிறோம். எத்தனை நாள் இருப்பீங்க? எத்தனை நாள்? இப்போ 10 நாள் கழிச்சு அவங்க இருக்கிறோன்னு சொன்னவங்களை தேடி பாருங்க, அவங்க இருப்பாங்க. யாருக்காக? அவங்களுக்காக. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் இல்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை. உலகம் கொடுக்கும், அப்புறம் மறந்துடும். அதனால் நீ பிரியமானவனே, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உன்னை தேற்றிக்கொள் அப்படின்னு யாக்கோபு இந்த புத்தகத்தை என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலில் சிதறடிக்கப்பட்ட, நீங்கள் அந்த வார்த்தை பதத்தை நீங்கள் பார்க்கணும். சகோதரரே என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரா? எத்தனாவது வசனம்? 2வது வசனம். என் சகோதரரே. யார் இந்த என் சகோதரரே? யூத மக்கள். எந்த யூத மக்கள்? கடவுளை அறிந்து இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக, அப்போ என்ன சகோதரர்கள்? கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள் இல்லைங்க. அதாவது சரீர பிரகாரமான சகோதரர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் இந்த நிலையில் வைத்திருப்பது மிக அவசியம். என்னது? நம்ம சொல்லுவாங்களே, தாடலியானாலும் பழமொழியில் பெரிய ஐயாங்கள்லாம் கொஞ்சம் தாடலியானாலும் தசாடும். எது? நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் சண்டை இருக்கும். ஆனால் நம்ம இன்னொருத்தர் வெளியே வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவனை நம்ம சண்டை போட்டிருக்கிற சகோதரனை அடித்தா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னதான் சகோதரன் கூட சண்டையாக இருந்தாலும், நீ எப்படா வந்து என் சகோதரனை அடிப்போன்னு நம்ம போய் என்ன பண்ணுவோம்? அது பேர் தான் தாடலியானாலும் தசா. ஆனால் சபையில் என் சகோதரரே என்பது கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய சகோதரர்களாகிய பாடுபடுகிற விசுவாசிகளை யாக்கோபு தேற்றுகிறான். ஆகவே எது முக்கியம்? எந்த உறவு பரலோகத்துக்கு போய் நம்ம எந்த உறவை அனுபவிக்க போகிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளான உறவு. அங்கே கணவன் இல்லை, அங்கே மனைவி இல்லை, அங்கே பிள்ளைகள் இல்லை. கரெக்டா இல்லை? ஆனந்த் ஐயாவை யாருன்னு அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. அங்கே அவர் பாட்டுன்னு அப்படி போயிட்டுருப்பார், அம்மா பாட்டுன்னு போயிட்டுருப்பாங்க, தங்கச்சிங்க பாட்டுன்னு போயிட்டுருப்பாங்க. அங்கே எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாய் வாழ்வோம். அந்த உறவை இங்கே நீங்கள் என்ன பண்ணல, மதிக்கலைன்னா அங்கே நீங்கள் அந்த உறவை அனுபவிக்க முடியாது. இந்த நிழலோட்டமான வாழ்க்கைன்னு சொன்னல, இந்த நிழலோட்டமான வாழ்க்கை கடவுள் எனக்கும் உங்களுக்கு எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்கிறாரு? இங்கே நான் எதெல்லாம் வெறுக்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் நான் அங்கே வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை நான் தீர்மானிக்க முடியும். நல்லா கவனிங்களேன். இங்கே நான் செல்ஃபோனை வெறுக்காமல் அங்கே போனேன்னு வச்சிங்களேன், அந்த பரலோக வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? பரலோகத்தில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். நம்ம நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். செல்ஃபோனு, லேப்டாப்பு, அப்புறம் கம்ப்யூட்டரு. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். இன்னும் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க வாலிபருக்குலாம் இன்னும் அட்வான்ஸாக தெரியும். சகோதரர் ஜனாலாம் இருக்கிறார்ல, அங்கே என்னென்ன கேட்ஜெட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே வீடு இருக்கா?
நம்ம பார்க்குற வீடு மாதிரி இருக்குதான்னு தெரியல. அங்கே கார் இருக்கா, அங்கே பைக் இருக்கா? நீங்கள் என்ன நேசிக்கிறியோ அது ஒன்றும் அங்கே இருக்காது. ஐயா, நீங்கள் இங்கே என்ன நேசிக்கிறீங்களோ அங்கே ஒன்றும் இருக்காது. அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அங்கே ஒருத்தர் தான் இருப்பார். யாரு? கடவுள். அதுதான் நம்ம கடவுள் தாமே வெளிச்சமாவார் நம்ம பாட்டு பாடுறோம்ல. அங்கே சூரியன் கிடையாது. ஏன்? கர்த்தரே வெளிச்சம். கடவுள் மட்டும்தான் இருப்பார். நீ கடவுளை மட்டும் இங்கே நேசிக்க 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 அந்த பரலோகம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். இங்கே நீ மற்ற நேசிக்க நேசிக்க அந்த பரலோகம் உனக்கு. ஒரு பிரசங்கியார் போய் கேட்டாங்களாம், இல்லை நீங்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் ஜாஸ்தியாக போய் சொன்னார். இயேசு கிறிஸ்து நரகத்தில் இருப்பாரானால் நான் எங்கே போக விரும்புகிறேன்? ஏன் எங்கே போக விரும்புகிறேன்? நரகத்துக்கு போக விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் இல்லாத பரலோகம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்? ஃபோன் இல்லாத பரலோகம் எனக்கு வேண்டாம். டிவி இல்லாத பரலோகம் எனக்கு வேண்டாம். ஓடிடி தளம் இல்லாத பரலோகம் எனக்கு வேண்டாண்ணா. ஐயா, தம்பி, தங்கச்சி, அம்மா, நீங்கள் அப்படிப்பட்ட பரலோகத்தை காணவே முடியாது. அங்கே கர்த்தர் மட்டும்தான் இருப்பார். அங்கே ஓயாமல் துதி ஆராதனை இருக்கும் இல்லை? அங்கே ஓயாமல் கர்த்தரை பாடிக்கொண்டு இருக்கணும். அங்கே வேலை இருக்காது, அங்கே கம்பெனி இருக்காது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட கம்பெனிக்கு ஓடிட்டு இருக்கிறோம்ல, அங்கே இருக்காது. ஆகவே கடவுள் இந்த நாட்களிலே, இந்த சோதனை ஓட்டமான இந்த வாழ்விலே அவரை நாம் எவ்வளவு பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மை எதிர்பார்க்கிறார். அதற்காகவே யாக்கோபு நமக்கு இந்த புத்தகத்தை அருளுகிறார். சரிங்களா? இந்த யாக்கோபு ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று நம்ம சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். அந்த யூத மக்கள் மிகவும் சோதனையான நாட்களுக்குள்ளாக சென்று கொண்டிருந்தார்கள். உபத்திரவத்தின் நாட்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரிபுலேஷன். அவர்கள் உபத்திரவத்தின் நாட்கள் இருந்தாங்க. ஏன் உபத்திரவப்பட்டாங்க? ஏங்க யூதர்கள் உபத்திரவப்பட்டாங்க? ஏன் பவுல் சவுலா இருக்கும் பொழுது ஏன் சபையாரை துன்பப்படுத்தினா? நீங்கள் பேசலாம் தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேருக்கு உறக்கம் வரும். அதனால் நீங்கள் பேசினா உறக்கத்தை நீங்கள் களையலாம். உறக்கத்தை களையிறதுக்கு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். தூக்கம் வந்துடுச்சுன்னா, இங்கே நான் பேசலைன்னா நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே தூக்கம் வருங்க எனக்கு பிரசங்க நேரத்தில். அப்போ எழுந்து நின்றுக்கலாம், முகம் கழுவிட்டு வந்து உட்காரலாம். ஏன்னா சத்தியம் மிக அவசியம். சில நாட்கள் உங்களுக்கு வரப்போகுது. அந்த நாட்களில் பிரசங்கத்தை கேட்கக்கூடாத நாளாக மாறிடும். சரி, ஏன் சவுல் திருச்சபையை துன்பப்படுத்தினா? சொந்த யூதர்களை தானே துன்பப்படுத்தினா? ஒரே இனத்தில் பிறந்த யூதர்களை ஏன் துன்பப்படுத்தினா? ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பிற்பாடு பவுல் அந்த துன்பத்தை அனுபவிச்சார்ல. சவுலாகிய பவுல் ஒரு காலத்தில் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தின அவன் அதே துன்பத்தை ஏன் அனுபவித்தான்? எதற்காக அவன் மற்றவங்களை துன்பப்படுத்தினானோ இப்போ அவனை என்ன பண்ணாங்க? அதுக்காகவே துன்பப்படுத்தினார்கள். அப்போ இந்த யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்பட்ட யூதர்கள் ஏன் துன்பப்பட்டார்கள்? கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள் ஏன் துன்பப்பட்டார்கள்? ஒரே காரணம்தான், அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் 2-3 பேர் தான் பாக்கியவான்கள் போல. இன்னொரு தடவை சொல்லட்டுங்களா? கிறிஸ்துவின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, நீங்களும் பாக்கியவானா மாறுங்க. என் நிமித்தமாய் பாடுகளை சகிப்பீர்களானால் என்னோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். அம்மா, என்னை மறுதலித்தால் நான் உங்களை மறுதலிப்பேன். எனக்கு பாடு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு கஷ்டம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் மட்டுமே வேணும். அப்படியாம்மா? அப்படிப்பட்ட கடவுள் நான் அல்ல. எங்கே ஆசீர்வாதம் உண்டு? நல்லா நீங்கள் இந்த பழைய பாடை புரிஞ்சுக்கினாலே உங்களுக்கு விளங்கிடுங்க சத்தியம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வனாந்திரத்துக்குள்ளாக நடத்தப்பட்டார்கள்? அதாவதுங்க 4 நாள் பிரயாணம் தாங்க கானான். எத்தனை நாள் பிரயாணம்? எத்தனை நாள்? எத்தனை வருஷம் ஆச்சு அவங்க போகிறதுக்கு? ஏன்
4 நாள் போய் 40 வருஷம் ஏங்க ஆகணும்? கானான் எப்படிப்பட்டது என்பதை ருசி பார்க்க வேண்டும். எப்படி ருசி நேராக 4 நாள் போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கானான் வேணான்ட்டு வந்துட்டுருப்பான். ஏன் நாங்கள் கானான் எப்படிப்பட்ட தேசங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். 4 நாளில் போயிட்டா இவருக்கு தெரியாதுல்ல ருசி என்னன்ட்டு. அதனால் கடவுள் 40 வருஷம் பாடு நிறைந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். பாடுனா என்ன, வனாந்திரம்னா என்ன, இல்லை குளிர்னா என்ன? உங்களுக்கு வனாந்திரத்துடைய பியூட்டி தெரியுமா? வனாந்திரத்துடைய பியூட்டி தெரியுமா? யாரும் வனாந்திரத்தில் வாழல, நானும் வாழல. ஏன்னா நம்ம படிக்கணும்ல. வனாந்திரம் என்பது இரவில் பயங்கர குளிராக இருக்கும், பகலில் பயங்கரவே உஷ்ணமாக இருக்கும். என்ன அருமையான ஆண்டவருங்க. பாட்டு பாடுறீங்களே, மேகஸ்தம்பம் மேலிருந்து பகலில் வெயில் அவர்களை நம்ம வாட்டாதபடிக்கு கடவுள் மேகத்தின் மூலமாய் நிழல் கொடுத்து அவர்களை பாதுகாத்தார். இரவிலே குளிர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்கள் விதவிதப்பாய் இருப்பதற்காக கடவுள் என்ன பண்ணார்? அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்தார், உயிரோடு பாதுகாத்தார். எதற்கு இத்தனை பாடுகள்? ஆனால் இந்த பாடுகள் மத்தியில் கடவுள் அவர்களை விட்டு போயிட்டாரா? 40 வருஷம் உங்களுக்கு பாடுகளை கற்றுக் கொடுத்து தம்பா கானானுக்கு போவேன், அது வரைக்கும் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்ல விட்டுட்டு போல இல்லை, அவர் அவர்களோடு பயணப்பட்டார். அம்மா, அன்பான தேவன் அது போதும். போதுமா? அடுத்த வாரம் செல்ஃபோன்லாம் வெளியே வச்சுருவீங்களா? அன்பான தேவன் என் கூட பேசுவாருங்க, அது போதுங்க. சபையில் எனக்கு செல்ஃபோன் வெளியே இருக்கட்டுங்க, முடிவு பண்ணுவீங்களா? பாஸ்டர் பாட்டை பாடிட்டு போங்க, அதுக்கெல்லாம் விளக்க கொடுத்துக்கின்னு இருக்காதீங்க பாஸ்டர். அப்படியா? என்ன அருமையான கடவுள் இல்லை? எந்த மனிதர்கள் எப்படி பாதுகாத்தார்? எந்த மனிதர்கள் எப்படி பாதுகாத்தார்? ஒவ்வொரு நாளும் இந்த கடவுளை என்ன பண்ணாங்க? தூஷித்தார்கள், முறுமுறுத்தார்கள். கடவுளுக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க இல்லை? மோசே ரொம்ப டென்ஷன் ஆகிறார். எப்படி பாசுங்க டென்ஷனாக? எனக்கு ஒரு பெரிய கேள்விங்க, எப்படிங்க இந்த பாசுங்களுக்கு மட்டும் சுகர் வருது? எனக்கும் தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் இந்த ஆராய்ச்சியை நான் யோசிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுங்க ஆல்மோஸ்ட் எல்லா பாசுக்கும் சுகர் இருக்குதுங்க. மோசே டென்ஷன் ஆகிறானே, எனக்கு தெரிஞ்சு மோசைக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் டெஸ்ட் எடுத்துருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ மோசைக்கும் சொல்கிறாரு, சாமுவேலுக்கும் சொல்கிறார். சாமுவேல் அதாவது எனக்கு ராஜா வேணும்னு சாமுவேல் கிட்ட கேட்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்போது சாமுவேல் டென்ஷன் ஆகுறார். ஆண்டவர் சொன்னார், அப்பா சாமுவேல், நீ என்னப்பா ஏன்பா வருத்தப்படுற? அவங்க உன்னை வேணான்னு சொல்லலை, யாரை வேணான்னாங்க? அம்மா உன்னதத்தின் ராஜா அவர்களோடு இருக்கும் பொழுது அது அவர் வேணாம், எங்களுக்கு உள்ளூர் ராஜா தான் வேணும். என்ன வேணும்? உள்ளூர் ராஜா வேணும். வந்தார் சவுல்ன்ற ராஜா. நல்லா கவனிங்க, கடவுள் அவர்களோடு பிரயாணப்பட்டார். அப்போது உபத்திரவத்தின் நாட்களிலே கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறக்காதீர்கள். யாக்கோபு சொல்றதான், என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எத்தனை பேர் கடந்த வாரத்தில் வந்த வியாதியை சந்தோஷமாக எண்ணிங்க? கடந்த வாரத்தில் வந்த விபத்தை சந்தோஷமாக எண்ணிங்க? நாம் வாழும் வரைக்கும் சரீர பாடுகளும் வியாதிகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் நமக்கு உண்டு. நம்ம யாக்கோபில் தொடர்ந்து படிக்க போகிறோம். என்னங்க, நம்ம 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எந்த வசனம் படிக்கிறோம்? 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அவன் உத்தமன் என்று எதுக்கு உத்தமன் என்று விளங்கின பின்பு? சோதனை சகிக்கத்தில் நீங்கள் எப்படி உத்தமன் உங்களை வெளிப்படுத்துவீங்க?
ஐயோ ஆண்டவரே, உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு காது இல்லையா, உனக்கு என்னம்மா வேற என்ன இல்லையா? ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, எனக்கு மட்டுமா இந்த பாடு? நம்ம கேரக்டர் ரொம்ப வினோதமான கேரக்டருங்க. நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிட்டா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்ப்போம். ஏன்? அங்கேயே கரண்ட் ஆஃப் ஆயிருந்தா ரொம்ப சந்தோஷம் இல்லை? என்னங்க, ஆண்டவரை எவ்வளவு நாட்கள் நம்ம கேள்வி கேட்டு ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடு? அவங்க நல்லா இருக்காங்க. இல்லை, நீங்கள் மட்டும் இந்த கேள்வி கேட்கலங்க. சங்கீதக்காரன் கேட்குறான், துன்மார்க்கன் பனையை போல செழிக்கிறான், நீதிமான் பாடுபடுறானேன்னு கேட்குறான். சங்கீதக்காரனே கேட்க பாஸ்டர் நாங்கள் ஏமாத்துறேன்றீங்களா? சங்கீதக்காரனே கேட்டானே நாங்கள் ஏமாத்துறேன்றீங்களா? அவனும் அறியாமையில் தான் அந்த கேள்வி கேட்குறான். அறிந்தனா அவன் கேட்டிருக்க மாட்டான், நம்ம அறிந்தோன்னா கேட்க மாட்டோம். ஆனால் ஒருத்தன் உத்தமனா தன்னை காத்துக்கொள்கிறான். உலகத்தில் அவனுக்கு வந்த பாடுகளை போல பாடுகள் இனி ஒருத்தருக்கும் வராது. அதாவது யோபு பற்றி ஆண்டவர் அறிக்கை சொல்கிறாருங்க. கிழக்கத்தி புத்திரர்களிலே படிச்சிங்களா? யோபு புத்தகம் படிச்சிங்களா? என்னென்ன புத்தகம்லாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்க சொல்லுங்கள். அந்த புத்தகத்தில் நான் உதாரணம் சொல்கிறேன். கிழக்கத்தி புத்திரர்களில் யோபு போல செல்வந்தர் ஒருத்தர் இல்லை. யாக்கோபை பற்றி அப்படி தான் வருது, ஆபிரகாம் பற்றி அப்படி தான் வருது, ஈசாவை பற்றி அப்படி தான் வருது. அதாவது யோபு அவ்வளோ வசதியாக இருந்தான். ஆனால் என்ன போட்டிருக்கணும்னா, கிழக்கத்தி புத்திரர்களில் யோபுவை போல பாடுபட்ட மனுஷன் ஒருத்தர் இல்லைன்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் தன் வாயினாலே நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், அவன் தான் உத்தமன். நீங்களா நானும் துரோகிகள். ஏன்னா ஆண்டவர் என்ன கேள்வி கேட்குறோம்ல, உங்கள் பாடுகள், உங்கள் பரீட்சையானது உங்களுக்கு என்ன உருவாக்கணும்? பொறுமையை உருவாக்கணும். ஆனால் நமக்கு என்ன போயிடுது? நமக்கு பாடு வந்தாலே என்ன போயிடுது? ஃபஸ்ட்டு பொறுமை போயிடுது இல்லை? பேஷியன்ஸ் சொல்லுவாங்க. பேஷியன்ஸ் போகிறதுனால நம்ம என்ன ஆயிடுறோம்? பேஷண்ட் ஆயிடுறோம். என்னங்க புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? பேஷியன்ஸ் யாரெல்லாம் இழக்கிறாங்களோ அவங்களாம் என்ன ஆயிடுறாங்க? அப்படி தான் ஆகிட்டுருக்குறோம். பேஷண்ட்டு பொறுமை இழந்து வியாதியஸ்தர்களாய் மாறிப்போம். பொறுமையை காத்துக்கொள்ளுங்க எல்லா விஷயத்திலும். இல்லை, நான் இப்போது 42 வயசில் அதை கற்றுக்கொள்கிறேன். நான் பொறுமைசாலின்னு நான் சொல்ல விரும்பலை, கற்றுக்கொள்கிறேன். இந்த யாக்கோபு புத்தகம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு 1:1-4 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சிட்டோமா? 4ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் எப்படி இருக்கணுமா? பூரணர்களாய், பர்ஃபெக்ட். அப்போனா அந்த பூரண முதிர்ச்சியை அடைவதற்காகவே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? உபத்திரவத்தை கொடுக்குறாரு. எதற்கு? நம்மளை ஒவ்வொரு நாளும் முதிர்ச்சி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். என்னங்க, எப்போ நம்ம யோபு சொல்கிறான்ல, என்ன சொல்கிறான்? நான் எப்போ பொண்ணா விளங்குவேன்? நீர் என்னை சோதித்த பிறகு. என்ன பண்ண பிறகு? நமக்கு லேட்டர் பாட்டு தான் பிடிக்கும், ஃபஸ்ட்டு பார்ட்டு பிடிக்காது. நான் பொண்ணாக மாறணும். ஆனால் எப்படி மாறணும்? அப்படியே மாறிடணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது. டைரெக்டாக எங்கே போயிடணும்? ஃபைனலுக்கு போயிடணும். சோதனைலாம் இருக்கக்கூடாது. இல்லை, நீர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாரா? அது எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கட்டுங்க, அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், அது வியாதியாக இருக்கட்டும், இல்லை அது எந்த நாங்கள் வெளியிலே சரீரத்தில் வருகிற உபத்திரவமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகளாக இருக்கட்டும். நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, நீங்கள் சாது சுந்தர் சிங் வாழ்க்கையெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா,
வாழ்க்கை சரிதத்தை படிங்க. படிப்பீர்களானால் அவரை எவ்வளவு அவர்களுடைய குடும்பம் ஒதுக்கினது. பக்சிங் ஐயா அப்படின்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் இல்லை, ஜோஷ் அம்மாவுடைய ஃபவுண்டர். அவர் எப்படி தன் குடும்பத்தினால் வெறுக்கப்பட்டார், ஆண்டவரை இப்போ கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகளை நீங்கள் சகிக்கும் பொழுது நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். இந்த யாக்கோபு புத்தகம் நாம் கர்த்தருக்காக எப்படி வாழ வேண்டும். ரெண்டாவது, இந்த யாக்கோபு புத்தகம் எதை கற்றுக் கொடுக்கிறது? 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். ஒருவன் என்ன சொல்கிறான், எனக்கு விசுவாசம் உண்டுன்றான். ஆனால் என்ன தெரியல, அவன் விசுவாசம் உண்டுன்னு சொன்னானே, அது எந்த விஷயத்துலையும் அவனுடைய நடக்கையில் தெரியல. அதுக்கு உதாரணம் யாக்கோபு சொல்கிறார். ஒருவன் இடத்துல வரும்பொழுது, உணவு கேட்டு வரும்பொழுது அவனுக்கு என்ன பண்ணு, நீ பசியாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா, அப்புறம் துணி இல்லாமல் வந்து நீ வஸ்திரம் உடுத்தி குளிர்காயின்னு சொல்லி நீ வஸ்திரம் கொடுக்கலைன்னா, உன் விசுவாசத்துக்கு புறம்பான வாழ்க்கையை வாழ்கிற. இப்போது நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஃபெயிலியர் என்ன தெரியுமா? நாம் அநேக சத்தியங்களை கேட்கிறோம், அநேக சத்தியங்களை முடிந்த அளவு பேசுகிறோம். ஆனால் பேசின சத்தியத்தை நாம் கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால் என்னங்க பிரயோஜனம்? நேரம் விரையும். இப்போ 45 நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக 45 நிமிஷம். 45 நிமிஷம்குள்ளங்கள நான் 45 ஹவர் பேசினாலும், நான் பேசினதை நான் செய்யலையானாலும், நீங்கள் செய்யலையானாலும் என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனமும் இல்லை, டைம் வேஸ்ட். அப்போ யாக்கோபு புத்தகத்தில் இந்த பாடு அனுபவிக்கிற விசுவாசிகளுக்கு அவர் சொல்கிறாரு, சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடந்தால்தான் என்ன நடக்கும்? ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையும். நாங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்போங்க வரும்? எப்போ வரும்? டிவியில். இப்போ நிறைய பேர் இங்கே சபைக்கு வரலன்னா என்ன பண்ணுவாங்க, டிவியில் சத்தியம் கேட்பாங்க. நீங்கள் டிவியில் கேளுங்க, ரேடியோவில் கேளுங்க, எதில் ஒன்றாலும் கேளுங்க. ஆனால் சத்தியத்தின்படி நடக்காவிட்டால் நீங்கள் கேட்ட யாவும் செவுடன் காதில் சங்கூதின கணக்கு. என்னங்க பிரயோஜனமா? செவுடன் காதில் எவ்வளோ நேரம் நீங்கள் போய் சங்கு ஊதி நிற்பீங்க? ஒன்றும் எடுப்பட. நாம் ஆண்டவர் சொல்கிறார்ல, நாம் செவித்தினவு உள்ளவர்களாய் இருக்க கூடாது, காதை அடிச்சிக்க கூடாது. நிறைய பேர் வரும்போதே காதை அடிச்சின்னு வந்துடுவீங்க போல. அப்படி வரீங்களா? யாராவது அப்படி வரீங்களா? இல்லை, வெரி குட். ஆமாம், இல்லைப்பா, ஒரு சத்தம் மட்டும் எனக்கு கேட்கு. நீங்கள் எப்படி தெரியுமா வரணும்? ஆண்டவரே நீர் என்னோடு பேசும். நான் ஒரு பாடல், எனக்கு காலேஜ் டைமில் ரொம்ப பைபிள் காலேஜ் படிக்கும்போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாட்டு. ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியுமா? என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தால் என் வாழ்வு சிதைந்து போகுமே. தந்தை தன் பிள்ளையோடு பேசாதிருப்பானோ, தாயும் தன் பிள்ளையோடு கொஞ்சாதிருப்பாளோ, நான் உந்தன் குழந்தை அல்லவோ, என்னோடு பேச மாட்டீரோ? ஆண்டவரே, நான் குழந்தை, ஒரு தகப்பன் குழந்தைகிட்ட பேசலைன்னா எவ்வளோ வலி இருக்கும். குழந்தைக்கு தான் அந்த வலி தெரியும். நீங்கள் அவருடைய குழந்தைகளாக இருப்பீர்களானால் அவருடைய சத்தத்தை கேட்க நிச்சயமாக விரும்புவீங்க. சத்தத்தை கேட்க விரும்புவது மாத்திரமல்ல, அவர் சத்தத்தை கேட்டபடி என்ன பண்ணுவீங்க? நடப்பீர்கள். இந்த யாக்கோபு எழுதினதனுடைய நோக்கம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவ்வளோதான், நான் முடிச்சிடுறேன். என் சகோதரரே, செகண்ட்ஸ் தான். என் சகோதரரே படிப்பா. ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய். எங்களுக்கு இது இப்போ நீங்கள் எல்லாம் உஷாராயிடுவீங்க, நல்லா ஸ்டிஃபாக உட்காந்தீங்க.
என்ன சொல்லுது? அநேக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில். அதனால தாங்க எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் பாஸ்டருக்கு படிக்க வைக்கிறது இல்லை அப்படின்றீங்களா? நான் ஒரு சர்வே எடுக்க விரும்புகிறேன். எனக்கு நேரம் இருந்தால் நான் எடுப்பேன். இல்லை, உங்கள் பிள்ளைங்களை என்ன படிக்க விரும்புகிறீங்கன்னு கை தூக்குனா எத்தனை பேருடைய லிஸ்ட்டில் பாஸ்டர்ன்ற ஒரு கேட்டகரி வரும்? கேட்டலாமா? இப்போ ஏங்க எங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்கன்னு. இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன். இன்ஜினியர் எங்கே போகிறாரு? கிறிஸ்தவ இன்ஜினியர் எங்கே போவார் கடைசியில்? பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போகிறார்? வீடு கட்ட போகிறாரா? கிறிஸ்தவ டாக்டர் பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போகிறாரு? பரலோகத்துக்கு வர நோயாளிகளெல்லாம் ஊசி போட போகிறாரா? நீங்கள் இங்கே கடவுள் உங்களை எதற்காக இத்தனை பொறுப்புகளில் வைத்திருக்கிறார்னா, நீங்கள் மருத்துவராக இருந்து கடவுளுக்கு மருத்துவ பணி செய்ய வேண்டும். நீங்கள் ஆசிரியராக இருந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும். இல்லைங்க, ஆசிரியர் பணி பாடம் மட்டும் எடுக்கிறது இல்லை. எனக்கு எடுத்தாங்க ஞானசெல்வி பிரேமா டீச்சர்னு ஒரு டீச்சரு. இன்றைக்கி அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஹைஸ்கூலில் படித்தாங்க. 6வது படிக்கும் பொழுது இன்டர்வல் டைமு இல்லைன்னா பீரியட் இல்லாத டைமில் ஃப்ரீ பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு அறிவிப்பாங்க. அப்போ நான் ரொம்ப இந்து. நான் டீச்சரை திட்டுவேன். என்ன திட்டுவேன்னா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு. ஏன் மிஸ் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு. உண்மையாக அதை கேட்டுக்கிறேன். வேணா வாங்க, அவங்கள நான் கூட்டு போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் சந்தித்தது கிடையாது. நான் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் என் வாழ்க்கை கோயம்புத்தூர் வரையெல்லாம் போயிட்டு பாஸ் ஆகிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு நாள் அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு நன்றி சொன்னேன். நீங்கள் ஆண்டவரை பற்றி எனக்கு சொல்லி இல்லைன்னா நான் ஆண்டவரை அறிந்திருக்கவே மாட்டேன். இந்த ஆண்டவர் என்னை உங்கள் மூலமாக என்னை வழி நடத்தியிருக்கிறார் என்பது. இப்போ கூட அடிக்கடிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை போதுகிறாங்க. ஆனால் இப்போ இங்கே வசனம் போதுகிற ஆவாதிருப்பீர்களாகன்னு சொல்லுது. 3ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கனாலே எதை பற்றி சொல்லுதுன்னா, நாவை பற்றி சொல்லுகிறது. எதை பற்றி சொல்லுது? நாவும் ஒரு என்னது? நெருப்பு. நாக்க நம்ம என்ன பண்ணோம்? ஆளுகை செய்ய நாவடக்கம் வேண்டும். நம்ம நாக்க அடக்கணும். இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை முக்கியமாக இல்லை, பாஸ்டர்களுக்குல நிறைய பாஸ்டர்களுக்கு தொடங்க தெரியும், ஆனால் முடிக்க தெரியாது. நானும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக் தான். அப்போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு மிக சிறந்த ஐடியா என்னென்னா, என்ன ஈஸியான வழி என்ன? யார் ஒருத்தர் சீக்கிரமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துடலாம்? யார் ஒருவர் தன்னுடைய நாவை அடக்குகிறாரோ அவர் நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருவார். இப்படிப்பட்ட சத்தியங்களை யாக்கோபு சிதறியிருக்கிற, கஷ்டப்படுகிற, போராட்டங்களை அனுபவிக்கிற விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஒருவேளை அந்த விசுவாசிங்க சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே போதும் பாஸ்டர், யாக்கோபு ஐயா, நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம்? கற்றுக்கொள்கிறோம். அப்படி இல்லைங்க. போராட்டத்தின் நேரத்தில் தான் கடவுள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுறாரு? வளர்ச்சி அடைய அவர் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். நீங்கள் நல்ல சூழ்நிலையில் வளர முடியாது. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சிறு வயதில் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு, சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன்? நீங்கள் உபத்திரவப்படலைன்னா கடவுளுடைய பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது? கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு எந்த உபத்திரவம் தந்தாலும் அதை நான் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதனாலே நான் உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்வேன், ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளருவேன். எப்படி? ஆதி திருச்சபையாரை போல நானும் வளர என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.